Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மற்ற முதலீட்டிலிருந்து பணத்தை எடுத்து தங்கத்தில் மாற்றணவங்க அதிகமாயிட்டாங்க. இப்போ வாங்கலைன்னா எப்போ வாங்கணும்? இப்போ தங்கத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குறுகிய கால முதலீடாக யாருமே தமிழ் சமூகத்தில் பார்க்கறது இல்லை, நீண்ட கால முதலீடாக தான் பார்க்குறாங்க. தங்கம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை வந்து நிலைத்திருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ தங்கம் வந்து கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வாங்கணும். அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது நம்ம தேவைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உலகத்தில் வந்து ஒன்று அமெரிக்கன் கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், தங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா மாற்றி மாற்றி தான் முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொத்தையே சேர்த்துட்டு வரோம். அப்படிங்கும்போது நம்ம புற சூழல்களை கவனிப்பதை விட உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கவனிங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய தினம் செய்தியில் வரது எது பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பு உயருது, ரூபாய் வீழ்ச்சி அடையுது. ஆனால் உண்மையாகவே இது எதால் உயருது? டாலரோட மதிப்பு உயரும் போது ஃபாரெக்ஸில் டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. விவரம் தெரிந்த முதலீட்டாளர்கள் டாலரையும் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியா எந்த எக்கனாமி வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த நாட்டோட கரன்சியை நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா அமெரிக்கன் டாலர் மேலேயே நம்பிக்கை இல்லாமல்லாம் பிரச்சனை வந்து கோல்டுக்கு வராங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் பாலாசிங்கர் அவர்கள் நம் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம எந்த ஒரு மீட்டிங்லையும் எந்த ஒரு இன்னைக்கு நிதி ஆலோசகர்கள் தொடங்குறதே பார்த்தீங்கன்னா தங்கத்துலேருந்து தான் தொடங்குறாங்க. நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்களும் நிறைய இடத்துல பேசும்போது இந்த ஒரு கேள்வி தான் ஃபஸ்ட்டு எதிர்கொள்வீங்க. ஏன்னா அந்த சூழலில் தான் இன்னும் இருக்கும். நிறைய முதலீடு முறைகள் இருந்தாலும் தங்கத்தை பேசக்கூடிய ஆண்டாவே இதை வச்சுக்கலாம். கடந்த 10 மாதம் நாங்கள் என்னதான் நிதி ஆலோசகராக இருந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்க, பாண்டில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னா தங்கம் தான் மக்கள் எங்ககிட்ட கேட்குறாங்க. அதனால இப்போ நாங்கள் தங்கத்தையும் விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம எப்பவுமே தங்கத்தோட உறவு நம்மளுக்கு இருக்கு. இருந்தாலும் அதிகம் பேசப்பட்ட ஆண்டா நம்ம கடந்த 10 மாசத்தை எல்லாருமே பேசப்பட்டாங்க தங்கத்தை. குறிப்பாக இந்த ஆண்டோட தொடக்கம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட உச்சம் போன ஆண்டா இந்த 3 மாதத்துல இருந்தது. அதை பேஸ் பண்ணி கடன் வாங்கி முதலீடுன்ற பார்வையில் வந்தவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. மற்ற முதலீட்டிலிருந்து பணத்தை எடுத்து தங்கத்தில் மாற்றணவங்க அதிகமாயிட்டாங்க. மூன்றாவது புதுசாக ஒரு முதலீட்டுன்ற வரவங்க அத்தனை பேருமே தங்கம் தான் ஃபஸ்ட்டுன்ற கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நாலாவது தான் முக்கியம், இப்போ வாங்கலைன்னா எப்போ வாங்க முடியாது, ஏன்னா ஏறினே போகும். ஆனால் இது இந்த 3 மாதத்தில் இருந்த மனநிலை ஏப்ரல்லேருந்து முற்றிலும் மாறி போச்சு. என்னாச்சு? தங்கத்தோட ரேட்டு இறங்க ஆரம்பிச்சது. இப்போ அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டில் போய் நின்றுடுச்சு. அதோட பழைய உச்சத்தையே போய் தொடலை. ஆனால் மக்கள் வந்து அதே மனநிலையில் அந்த செயலை செஞ்சுனே இருக்காங்க. இந்த ஆண்டு 2026 டிசம்பருக்குள்ள தங்கத்தோட நிலைமை என்ன ஆகும், அதோட விலை மாற்றங்கள் என்ன ஆகும், முதலீடு பார்வையில் திருப்பி அதுக்குள்ளே போகலாமா, இல்லை அதிலிருந்து விலகி நின்று மற்ற முதலீட்டுக்குள்ளே போகலாமா, நம்ம அதிலிருந்தே தொடங்கலாம். இப்போ தங்கத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குறுகிய கால முதலீடாக யாருமே தமிழ் சமூகத்தில் பார்க்கறது இல்லை, நீண்ட கால முதலீடாக தான் பார்க்குறாங்க. தங்கம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை வந்து நிலைத்திருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ நம்ம 1 வருடம் 2 வருடம் டார்கெட் வச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலாமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி வாங்குறது வந்து சரியான ஒரு முறைப்பாடும் கிடையாது. அது ஸ்பெகுலேஷனுக்குள்ளே போயிடும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட முதலீடில் மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிறத வந்து இது காம்பன்சேட் பண்ணும். ஸோ நம்ம கரன்சி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 5% அப்படிங்கிற அளவில் அது டிப்ரிஷியேட் ஆகிட்டே வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தங்கத்தை வாங்கி வைப்பதன் மூலமாக அந்த 5% நம்ம லாபமாக பெறுகிறோம் அப்படிங்கிற ஒரு மறைமுக லாபமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம தங்கத்தை வந்து வாங்கி வைக்கலாம். நிதி ஆலோசகர்கள் உங்களுடைய மொத்த சொத்தில் 10% தங்கத்தில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்திய சூழலில் எல்லாத்துக்குமே தங்கம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம 20% வரைக்கும் சொல்கிறோம். ஸோ தங்கம் வந்து கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வாங்கணும். அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது நம்ம தேவைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சில சமூகங்களில் வந்து 100 சவரன் 200 சவரன் போடும்போது அந்த திருமணங்கள் வந்து 10 வருடம் 15 வருடம் கழித்து வருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போவே கணக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கணும். ஆனால் இந்த 1 வருடத்தை கணக்கு பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏன் விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதிகமாக விலை ஏற்றத்துக்கு காரணம் இப்படியான ஒரு போர் வரப்போகுது அப்படிங்கிறது பல அரசாங்கங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து தங்கத்தை வந்து சேர்த்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வந்த போர் வந்து ஒரு புஸ்வானம் போர் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தங்கம் அதே இடத்துல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் சாமானியர்களுக்கு சொல்கிற விதத்தில். ஆனால் அடிப்படை ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இன்னுமே வந்து அமெரிக்கன் கரன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை.
உலகத்தில் வந்து ஒன்று அமெரிக்கன் கரன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், தங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா மாற்றி மாற்றி தான் முதலீடு பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது தங்கத்துக்கான மதிப்பு உலக அளவில் உலக மத்திய அரசாங்கங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. அவங்க வாங்குறத வேணால் குறைச்சிருக்கலாம், அதனால தான் ஸ்டாக்னட்டாக இருக்குது. ஆனால் எந்த காரணத்துக்காக விலை ஏறிடுச்சோ அதே காரணங்கள் இன்னும் இருக்குது. அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே கடன் வாங்கி வாங்கக்கூடாது, எல்லா பணத்தையும் வந்து அதில் முதலீடு பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வாங்கணும். அந்த வகையில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து தங்கம் வாங்கணும்னு ஒரு சிக்னல் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 6% இப்போ 15,000 இருக்குது, 6% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டாலுமே ஒரு 30-35 வருஷத்தில் வந்து தங்கம் வந்து 1 கிராம் 1 லட்சத்துக்கு போயிடும். எஸ். அப்போ நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு திருமணம் வச்சுருக்கீங்கன்னா அப்போ ஒரு கிராமோட விலை வந்து 50,000 ரூபா. ஸோ இதுதான் வந்து மக்களுக்கு வந்து பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சதவீத கணக்கெலாம் ஒன்றும் தெரியாது. அவங்க அப்சல்யூட்டாக பார்ப்பாங்க, இன்னைக்கு 15,000, நாளைக்கு 25,000, ஐயோ நான் 15,000 இருக்கும் போதே வாங்கியிருக்கலாமே. கரெக்ட். ஆனால் அந்த 15,000 வேற எங்கேயாவது நம்ம முதலீடு பண்ணியிருந்தா தங்கம் எப்போ 25,000 இருக்கோ அந்த 15,000ங்கிறது அவங்க கையில் 50,000 லாபத்தை கொடுத்துரும். இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கணக்கு தெரியாதவர்கள் தான் தங்கத்து மேலே ஒரு அப்சஸ்டாக இருக்காங்க. இந்த கணக்கை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். ஆனால் தங்கம் 1 லட்ச ரூபா நம்ம வாழ்நாளில் போக போகுது, 1 கிராம் போக போகுது. உண்மை. ஆனால் அதை பார்த்து நம்மை போன்ற விவரம் தெரிந்தவர்கள் வந்து பதட்டப்பட போகிறதில்ல. ஏன்னா தங்கமே 1 கிராம் போகுதுன்னா மற்ற சொத்துக்கள்லாம் வந்து 10 லட்சம் 15 லட்சம்னு போகும். அது அவ்வளோதான் மேக்ஸ். கண்டிப்பாக. இப்போ ஏறின அந்த உச்ச விலை இந்த வருடம் திரும்பி வருமா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கமே இந்த வருடமும் போயிடும்? அது நம்மளால் கணிக்க முடியாது. ஓகே. திருப்பி ஒரு போர் சூழல் வந்தது, திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எதுவுமே இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையே நிலவுது அப்படிங்கும்போது நம்ம அந்த 6% 7% கணக்கு போட்டு அது தாண்டி போகுமா இல்லையாங்கிறத பார்க்கலாமே தவிர நம்ம உடனடியாக கணிக்கக்கூடிய டூல்ஸ் எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா இது எல்லாமே உலக சூழ்நிலையை பொறுத்து அப்பப்போ மாறக்கூடிய ஒரு விஷயம். மத்திய அரசாங்கம் சைனாவும் கொரியாவும் தங்கத்தை வாங்கிச்சு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவங்க அடுத்த மாதம் வாங்க போகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கான சூழலை ஏற்படுமான்னு தெரியாது. ஆனால் கணக்கு போட்டு 6% 7% போட்டு அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அப்படி போட்டோன்னா வராது இந்த வருஷத்தில் வராது அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் புற சூழலை வைத்து உங்களுடைய முதலீடு திட்டங்களை தீர்மானிக்காதீங்க. ஓகே. நிறைய பணம் இருக்குது, கார்பஸ் இருக்குது, ஒரு போர் வரப்போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய பணத்தை தூக்கி நீங்கள் டெட் ஃபண்ட்ஸில் பாண்டு மாதிரியான ஒரு இடத்துல மாற்றி வைக்கலாம். அப்போ நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொத்தையே சேர்த்துட்டு வரோம். அப்படிங்கும்போது நம்ம புற சூழல்களை கவனிப்பதை விட உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கவனிங்க. அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகலை, ரூபாய் வந்து டிப்ரிஷியேஷன் ஆகினு வருது. இப்போ இது ஒரு சின்ன இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, மக்கள் வந்து அந்த ஏற்றம் இறக்கத்தை பார்க்குறாங்க, ஆனால் அது ஒரு பர்சன்டேஜ் வயசாக கணக்கு பார்த்தா ஒரு பெரிய லாபம் இல்லை. அவங்க அந்த பர்சன்டேஜே பார்க்க மாட்டேன்றாங்க, நேரடியாக விலை ஏற்றத்தை மட்டும் பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய தினம் செய்தியில் வர்றது எது பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பு உயருது, ரூபாய் வீழ்ச்சி அடையுதுன்னு. ஆனால் உண்மையாகவே இது எதால் உயருது, இந்தியா ரூபாய் எதுக்கு வீழ்ச்சி அடையுதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த ஒரு வார்த்தை மட்டுமே கேட்டுங்கிறாங்க திருப்பி. உண்மையாகவே ரூபாய் எந்த பர்பஸுக்காக வீழ்ச்சி அடையும்? சரி, ஒரு பொருள் வந்து அந்த பொருளை நோக்கி அதிக பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளோட விலை வந்து குறையும். ஆமாம், குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து டாலரில் தான் எல்லாமே வாங்குகிறோம். கரெக்ட். அப்போ அந்த டாலர் தான் நம்ம கையில் இருக்கணும். கரெக்ட். அப்போ ரூபாய்க்கு மதிப்பு இருக்காது. உலக அளவில் பொருட்களை வாங்குறதுக்கு ரூபாயை யாரும் பயன்படுத்துறது இல்லை. அப்போது அதுக்கு தேவையே இல்லாத போது அதை வீழ்ச்சி அடையும். ஓகே. இந்த இடத்துல டாலர் தான் தேவை அப்படிங்கும்போது அது விலை உயர்ந்துடும். இவ்வளோ தான் மேக்ஸு. ஸோ நம்ம ஊரில் எதுக்கு ஐஎன்ஆர் இறங்கிட்டே இருக்குன்னா, ஐஎன்ஆரை சீண்டுவாருக்கு ஆள் இல்லை. ஈரானிடம் வந்து நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை ஐஎன்ஆரில் வாங்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி இருந்தது. ஏன்னா ஐஎன்ஆருக்குன்னு ஒரு மதிப்பு இருந்தது. இப்போ நீங்கள் ஐஎன்ஆரை வச்சு எந்த பொருளுமே வாங்க முடியாது அப்படிங்கும்போது ஐஎன்ஆரை யார் வாங்குவா? நீங்கள் இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். வெளிநாடுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் என்ன இருக்கணும்னா அமெரிக்கா டாலர் இருக்கும். இல்லை அந்த கண்ட்ரியோட கூட இங்கே டேரெக்டாக நீங்கள் வாங்க முடியாது. இங்கே நீங்கள் அமெரிக்கா டாலர் வாங்கிட்டு அந்த கண்ட்ரியில் போய்ட்டு அமெரிக்கா டாலரை கொடுத்து மாற்றுற மாதிரி தான் இருக்குது. சில கண்ட்ரி இது கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிமெண்ட் போட்டு, ஆமாம், அக்ரிமெண்ட் கூட கிடையாது. இப்போ யூஏக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம், அங்கே போகிற மக்கள் அதிகமாக இருக்கா அப்படின்னா அந்த டாலரை அந்த தினாரை வந்து இங்கே வாங்கி வச்சுப்பாங்க. ஓகே. அப்படி இல்லாத போது ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க, ரஷ்யா மாதிரி கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரஷ்யன் கரன்சி இருக்காது. அப்போ நீங்கள் அமெரிக்கன் டாலர் தான் வாங்கணும். அமெரிக்கன் டாலர் வாங்கணும்னா நீங்கள் வந்து ஐஎன்ஆர் கொடுக்கணும். அந்த இடத்துல அமெரிக்கன் டாலர் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை 2000 அமெரிக்கன் டாலர் தேவை.
அந்த கடையில் வந்து இருக்கிறதே வந்து 1000 தான் இருக்குது அப்படின்னா உங்களை மாதிரி 4 பேர் வந்து அதை வாங்க தயாராக இருப்பாங்க. அப்போ யார் விலை அதிகமாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமெரிக்கன் டாலர் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுது, நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு யூஎஸ்டியை வாங்குறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் 120 ரூபா கொடுக்க தயாராக இருப்பார். அப்போ என்ன ஆயிடுது, உங்கள் கரன்சியோட விலை குறைஞ்சிருது. இதுதான் வந்து இறக்குமதியில் நடக்குது. ஓகே. ஸோ இதை இப்படி நாம் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நமக்கு ரூபாய் மதிப்பு கீழே இறங்க நம்மளுடைய மொத்த மதிப்பும் கீழே இறங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அப்போது இந்த போக்கு வந்து நாளடைவில் இன்னும் பலவீனமாக தான் ஆகுமா அப்போது? ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ டிமாண்ட் இருந்திருக்கு, டிமாண்ட் எப்பவுமே இருக்குது, ரூபாய்க்கு வந்து டிமாண்ட் இல்லை, டாலர் தான் டிமாண்ட் இருக்குன்னா அது நாளடைவில் அதிகமாக தான் இருக்கும் அப்போது. ஆமாம், நம்ம இறக்குமதி அதிகமாக நம்மளுடைய ரூபாய் மதிப்பு குறைஞ்சிட்டே வரும். நம்ம என்னைக்கு நம்ம ஏற்றுமதி அதிகப்படுத்துகிறோமோ ஓகே அப்போ தான் வந்து நம்மளுடைய ரூபாய் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இல்லைனா அதுக்கு இப்போ சராசரியாக 5% குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இந்தியா போன்ற கான்செப்ட்லாம் கொண்டு வராங்க. நீங்கள் இங்கேயே உற்பத்தி பண்ணுங்கள், இறக்குமதியை தவிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இறக்குமதியை தவிர்க்கக்கூடிய நிலையில் நம்ம இப்போ கிடையாது. இப்போ மேக் இன் இந்தியாவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவில் இருந்து 2 பொருளை கொண்டு வந்துட்டு இங்கே அசம்பிள் மட்டும் பண்ணிவிட்டு நான் மேக் இன் இந்தியா பண்ணிட்டேங்கிறாங்க. அப்போ அந்த 2 பொருளை கொண்டு வர்றதுக்கு நமக்கு அமெரிக்க டாலர் தேவைப்படுது. ஓகே. நமக்கு அடிப்படை கட்டுமானமே இங்கே கிடையாது. அந்த கட்டுமானம் இல்லாத போது என்ன ஆகுது அப்படின்னா இறக்குமதியை தான் நம்ம நாட வேண்டியதாக இருக்குது. இறக்குமதியை நாடும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கரன்சி வந்து விலை குறையுது, டாலர் வெளியே போகுது. அதனால் ஓகே. இப்போ இந்த முதலீட்டு முறைக்குள்ளே வரும்போது நம்ம திரும்பி பேசக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதி பேசுகிறோம். இப்போ மக்கள் அதிகமாக யாரும் ஆலோசனை சொல்லலைன்னா கூட கோல்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ சில்வரும் இப்போ வாங்கப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறோம், அதுக்குள்ளே ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறோம். இப்போ இதிலே தான் திரும்பி நம்ம ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் வந்து பேசுகிறோம், மக்களுக்கு விருப்பப்பட்டது செய்யணும். ஆனால் ஏன் இப்போ நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி டாலரோட மதிப்பு உயரும் போது ஃபாரெக்ஸில் டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த எக்ஸ்போஷர் வேணும் நமக்கு. வந்து இன்னும் பங்குச்சந்தையே பலருக்கும் புரியாமல் இருக்குது. அந்த நேரத்தில் போய்ட்டு கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னா யார் கேட்க போகிறா? அதை வச்சு இப்போ ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன டாலர்லையா பொருட்களை வாங்குறீங்க, உங்களுக்கு டாலர் ஏறினா என்ன குறைஞ்சா என்ன அப்படின்னு கேட்ட மாதிரி நான் ஒரு செய்தி பார்த்தேன். அது உண்மையை பொய்யானு செய்தான்னு தெரியல. அப்படி ஒரு செய்தி அவங்களே கேட்கும்போது மக்களுக்கு டாலரில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், டாலரை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது எப்படி தெரியாது. ஏன்னா அதோட பயன்பாடே இல்லையே. ஸோ இப்போ அதுதானே, இப்போ நம்ம வந்து ஒரு ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து டிவிடெண்ட் வரும். ஆமாம், அதில் உள்ளார்ந்த ஒரு பயன்பாடு இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்பாடே இல்லை. ஆனால் விவரம் தெரிந்த முதலீட்டாளர்கள் டாலரையும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. குறிப்பாக நம்ம வெளிநாடுகளில் போய் வேலை செய்துட்டு வருபவர்கள் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து முடிக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 5% எப்படியுமே வந்து நமக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு, ஒன்றுமே பண்ணாமல். ஸோ அப்படி இருப்பவர்கள் இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. நம்ம மக்கள் பற்றி உங்களுக்கு தெரியாதது இல்லை, தங்கம் நிலம் இது 2 தான் அவங்க வந்து விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கே முழுமையாக வரலை. அப்படி வராமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டாலரை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து புரியவே போகிறது கிடையாதுங்கிறத என்னுடைய எண்ணம். சரி, இப்போ அது இன்னும் கொஞ்சம் விவரமாக கூட நம்ம பேசலாம். நம்ம கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியா? இப்போ நம்ம பரஸ்பர நிதியில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாண்டில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த கரன்சியில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃப்னா அது எப்பவுமே சேஃப்ன்றது இல்லை, அது விட்டுடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் வருமா? நம்ம ஒரு டாலர் அப்புறம் 2வது வந்து டாலர் தான் வாங்கணுமா, இல்லை நம்ம சிங்கப்பூர் டாலர் வாங்கலாமா, இல்லை ஜப்பான் என் வாங்கலாமா, இல்லை சைனாவது கரன்சி வாங்கலாமா, இல்லை ஒன்லி அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து அமெரிக்கன் டாலர் மட்டும்தான் வாங்கணுமா? அப்படி கிடையாது. எந்த எக்கனாமி வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த நாட்டோட கரன்சியை நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆமாம். ஆனால் பொதுவாக எல்லாருமே அமெரிக்கன் டாலர் தான் வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா அமெரிக்கன் டாலர் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் தான் பிரச்சனை வந்து கோல்டுக்கு வராங்க, அப்படி வராங்க. ஸோ ஆனால் எளிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்படி போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஓகே. ஏன்னா அது எப்படி இயங்குதே அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு டாலர் ஏன் ஏறுது இறங்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஒரு கெஸ் ஒர்க்கில் ஓகே வருஷந்தோறும் 5% இறங்க தான் போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ ஃபண்டமெண்டலி நமக்கு தெரியும், ஓகே ஒரு இந்தியாவோட இறக்குமதி வந்து அதிகமாக இருக்குது, இதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது, இந்தந்த செக்டாருக்கு நம்ம இறக்குமதி செய்தே தான் ஆகணும். இப்படியான விஷயங்கள் தெரிஞ்சால்தான் நீங்கள் வந்து கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லைனா ஒரு பால் மார்க் ஃபிகர், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% மட்டும் நீங்கள் கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே. உங்கள் பெரிய நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறோம். இதே கான்செப்ட் தான் சில்வருக்கும் சொன்னோம். ஓகே. சில்வரில் வந்து எல்லாரும் நான் வாங்க போகிறேன், அதிகமாக போகுது, இதுக்கப்புறம் சில்வரே கிடைக்காது, சில்வரை விடுங்க காப்பரில் போய் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டா பரவாயில்ல, ஒரு 5% மட்டும் போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்கிறோம்.
எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ எங்களோட கிளைண்ட்டுக்குலாம் அப்படி தான் சொல்கிறோம். ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, P2B, பர்சன் டு பர்சன் வருது, 15% 20% நாங்கள் ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக போயிட்டு முதலீடு பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் போட்டு அந்த முதலீடை பழகுங்கள். இப்போ ஒரு 2 ஒரே நம்ம என்ன சொல்லுவோம், ராசிலாம் சொல்லுவோம், ஒரு எல்லாருக்குமே இடம் வந்து பணத்தை கொடுத்துறாது. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும், எனக்கு கொடுக்காம இருக்கும். ஸோ பழகுங்க, பழகி உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் வந்து கரன்சிக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அது புரிஞ்சிட்டா நீங்கள் அதில் முதலீடு ஒரு 10% வச்சுக்கன்னு சொல்லுங்கள்.